ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா vlogs. இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் எம்மியான வெஜ் மோமோஸ் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நான் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு செஞ்சதுனால தேசிய கொடி அந்த கான்செப்ட் வச்சு வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் கோஸ், இது மூணுத்தையுமே நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மொமோஸில் வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அதில் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கலாம், அதாவது வெங்காயத்தாள் இது சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே அந்த ஆயில்லையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்ச கேரட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 minutes ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே டைமில் போட்டால் அது குக் ஆக ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச கோஸ் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 minutes அகெயின் நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா இதோட ரா ஸ்மெல் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல. ரிப்பப்ளிக் டே கான்செப்ட் வச்சு தான் பண்ணியிருந்தேன். பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ரா ஸ்மெல் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாமே குக் ஆகிருச்சு. அந்த மசாலா ஸ்மெல் செம்மையாக வந்துட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாமே தூவிட்டு பெப்பரும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 minutes ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிருக்கேன். நான் பூரி மேக்கர் இருக்கு இல்லையா, அதில் தான் இன்றைக்கி திரட்ட போகிறேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிருக்கேன். பட் நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாவு நல்லா திக்காக பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இந்த பூரி மேக்கரில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு நல்லா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஷேப்க்கு வந்துடும். நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு வந்துருச்சு. பார்க்கும்போதே தெரியும் நல்லா லூஸாக இருக்குது. இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இந்த மோமோஸ் நீங்கள் மைதா மாவில் தான் செய்யணும்னு இல்லை, கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் கோதுமை அண்ட் மைதா ரெண்டுமே ஈக்குவல் அளவில் எடுத்து தேவையான அளவுக்கு வாட்டர் அண்ட் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 minutes கழித்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு லூஸாக பிசைஞ்சிருக்கிறதுனால எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாட்டி ரெகுலர் மோமோஸ் ஷேப் செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ நான் கொழுக்கட்டையிலேயே அந்த ஸ்ப்ரிங் ஷேப்பில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி மடித்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த எட்ஜஸை இந்த மாதிரி கர்ல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோன்னா அழகாக அந்த ஷேப் வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இது ரொம்பவே ஈஸி. அண்ட் நான் இந்த பூரி மேக்கரில் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது தான் பண்ண முடியும். நம்ம சப்பாத்தி திரட்டிட்டு பண்ணுறோன்னா நம்ம எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இது லூஸாக தான் மாவு இருக்கும். ஸோ இந்த ஷேப் தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது. அண்டு இதை எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்னென்னா இந்த பூரி மேக்கரில் பண்ணும்போது வேலை கொஞ்சம் ஈஸி. ஜஸ்ட் இந்த மாதிரி மாவு எடுத்து திரட்டிட்டு ஒரு பேப்பர், நார்மலாக இந்த மாதிரி தின்னான
பேப்பர் ஏதாவது வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வச்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த பேப்பருக்குள்ளே மாவு வச்சுக்கணும். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். நான் டோட்டல் ப்ராசஸ்க்கே ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆயில் அப்ளை பண்ணேன். அதுவே வந்து செம்மையாக வந்தது. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், க்யூட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம மாவு போட்டு திரட்டிகிட்டு இருக்கிறத விட இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ நான் இது சூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், க்யூட்டாக வந்துருச்சு. அட் லாஸ்ட் எல்லா மோமோஸையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இந்த சமயத்தில் வந்து இட்லி தட்டில் இந்த மோமோஸ் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தட்டில் வச்சு நம்ம வச்சிடலாம். அப்படியே ஒவ்வொரு தட்டுலேயுமே மோமோஸ் இருக்க எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சிடலாம். இது வந்து அடி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி கூட வைக்கலாம். பட் நான் வந்து மாவில் ஆயில் விட்டிருக்கேன் இல்லையா, ஸோ எனக்கு அடி பிடிக்காமல் தான் வந்தது. இப்போ பாருங்கள், செம்மையாக எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்தோன்னா சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி. இதை வந்து மோமோஸ் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் டொமேட்டோ சாஸோடு தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். பார்க்கவும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெஜ் மோமோஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. சக்ஸஸ். அண்ட் இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாவு பிசையும் போது இதில் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு இந்த எல்லோயிஷ் கலரில் வந்துருந்தது. அண்ட் ஒன்று வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுவுமே பாருங்கள், மோமோஸ் ஃப்ரை பண்ணி எடுத்ததுமே ரொம்ப சூப்பராக இருந்தது.